மதராசி படத்துல இருக்கிற லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல மதராசி அப்படின்ற திரைப்படம் ரீசெண்டா வெளியாச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து கலவையான விமர்சனம் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சிலர் வந்து கமர்ஷியலா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இந்த வருஷத்துல வந்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் மூவிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவ்யூவும் ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கோம். அட் சேம் டைம் இதுல நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுது, நிறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ், நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ஒரு விஷயத்தை தான். இந்த மதராசி திரைப்படத்துல இருக்கிற லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அண்ட் அதுல இருக்கிற அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இதுல வந்து இத்தனை வில்லன்ஸ் இருந்தாங்க, ஆனா ஹீரோக்கு வந்து ஒரு இடத்துலயும் புல்லட் படல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆப்வியஸான யூஸ்வலா எல்லா கமர்ஷியல் படங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நம்ம அதை தவிர்த்துடலாம். அதை தாண்டி என்னென்ன மிஸ்டேக்ஸோ இல்லை அதை தாண்டி என்னென்ன கேள்விகளுக்கு விடை இல்லாமல் இருக்கு அப்படின்றத இப்போ பார்த்துலாம். நம்பர் 1, படத்துடைய ஓப்பனிங் சீன். பெரிய வில்லன் சிண்டிகேட் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 கண்டெய்னர் லாரியில கன்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து வராங்க. ஆந்திரா பார்டர் வழியா அவங்க உள்ள வராங்க. அப்படின்னும் பொழுது என்ஐஏ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஜென்சி, அந்த இது வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு ஏஜென்சில இருந்து ஒரு 6 பேர் கொண்ட குழு மட்டுமே அதை சேஸ் பண்ணி போறதோ இல்லை அதுல இருந்து 1 or 2 ஆட்கள் ஹேக்கர் இவங்க இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் கொண்டு போறது வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு விஷயமா இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கன்ஸ் உள்ள ஸ்மகிள் ஆக போகுது, ஒரு 4-5 கண்டெய்னர்ல இருந்து வர்ற ஸ்மகிள் ஆக போகுது அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு அலர்ட்டா இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய டீம் அதை போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. ஒரு சின்ன மீட்டிங் நடந்தாலே அதுக்கு 100-200 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க அப்படின்னும் போது, ஒரு என்ஐஏ ரெய்டு அப்படின்னும் போதோ இல்லை ஒரு என்ஐஏ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடத்தும் போது அப்படின்னும் போது குறைஞ்சது ஒரு 500-600 பேர் அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஒரு இதாகுது. அட் சேம் டைம் அந்த கமாண்டோ டீம்ல இருக்கிற அந்த ஒரு 6 பேர் மட்டுமே போனது ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை, அதுதான் உண்மை. இது மாதிரியா அந்த ஒரு பார்டர்ல வந்து அவ்வளோ பெரிய ஷூட் அவுட் நடக்குது, இப்படி 100கணக்கான பேருக்கு மத்தியில ஒரு பப்ளிக் ஷூட் அவுட் நடக்குது. ஆனா அது கொஞ்சம் கூட பெரிய லெவல்ல ஒரு கவரேஜோ இல்லை அதை பற்றிய ஒரு பதட்டமோ பொதுமக்கள் மத்தியில் இல்லாதது மாதிரியே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு சீனில் மட்டும் ஒரு சின்ன ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரம் வளருது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் சேனலில் இருக்கிற ஒரு குட்டி நியூஸ் மட்டும் அதில் வந்தது. அதை தாண்டி அதில் இருக்கிற ஒரு பெரிய அவுட்டேஜோ ஒரு பப்ளிக் அவுட்டேஜோ அதில் எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. மக்கள் அவங்க பாட்டில் இயல்பான ஒரு வாழ்க்கையில் லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் இதில் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இதுல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை எந்த இடத்துலையுமே நமக்கு வந்த மாதிரி தெரியல. எல்லா இடத்துலையும் என்ஐஏ இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அந்த வில்லன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கன்ஸ் இருக்குது. ஆனால் போலீஸ் இல்லை எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்றது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது அப்படின்னும் போது அங்கே போலீஸ் அவுட்டேஜ் வந்து எங்கேயுமே சுத்தமாக இல்லையா, ஒரு போலீஸ் கூடவா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா நடக்கிற சண்டை எல்லாமே பப்ளிக்ல வெட்ட வெளிச்சத்தில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கு, வெட்ட வெளிச்சத்தில் நடக்கிற ஷூட் அவுட்டா இருக்குது. அப்படின்னும் போது இது கொஞ்சம் கூட போலீஸ் கண்ணுக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. அஃப்கோர்ஸ் 1-2-3 போலீஸார்ஸ் வந்திருந்தா கூட சரி இல்லை ஏதோ ஒன்று இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லெஸ் கன்வின்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்ததா என்னன்னா, வில்லன்ஸ்க்கு வந்து டெட்லைன் ஏதோ ஒன்று செட் பண்றாங்க. இந்த நாளைக்குள்ள அந்த கன்னு வெளியே போகணும், இந்த நாளைக்குள்ள அந்த கன்னு வெளியே போகலன்னா கன் எல்லாம் திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது எந்த மாதிரியான ஒரு டெட்லைன் அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அந்த டெட்லைனை யார் செட் பண்றாங்க? ஒரு சிண்டிகேட் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு இந்த நாளைக்குள்ள டெட்லைனுக்குள்ள நாங்கள் இந்த கன்னை உள்ள அனுப்பணும் அப்படின்றாங்க. அது எதனால அந்த கன்னை உள்ள அனுப்புறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அண்ட் அந்த டெட்லைனை யார் செட் பண்றாங்க, எதுக்கு செட் பண்றாங்கன்றதுக்கான ஒரு ரீசனும் இல்லை. அவங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே கன்னு உள்ள போகணும், அது எதுக்கு இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள போகணும், இன்னும் 2 நாளைக்குள்ள கன்னு போகணும் அப்படின்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்றதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒருவேளை பேக் ஸ்டோரி எதுவும் இருந்தது, எடிட்ல கட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் தெரியல. பட் ஆனால் அந்த இது வந்து அவுட் ஆஃப் நோ வேரா இந்த மாதிரியா இருந்தது. குறிப்பா அந்த டெட்லைன் செட் பண்ண வேண்டியதுக்கான அவசியமே இல்லையே, இது ரொம்ப நார்மலாக போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது நார்மலாக நடந்துட்டு தானே இருக்குது, எதுக்கு டெட்லைன் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் எழுந்தது. அந்த கேள்விக்கான ஆன்சரும் கடைசி வரைக்குமே இல்லை அப்படின்றதான் சொல்லணும். இந்த இதுல இருந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் கடந்து போயிடுங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, சிராக் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வருது. அந்த கதாபாத்திரம் வந்து மாலதி அண்ட் ரகு அந்த 2 பேரை கொல்றது தான் அந்த சிராகோடைய எய்மா இருக்குது. அப்படின்னும் போது மாலத்தியை வந்து இந்த சிராக் கடத்திட்டு போறாரு. அப்போ அந்த காருக்கு மேல வந்து ரகு வந்து விழுறாரு. அப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது, ரகுவை கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்கு சிராக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லை ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு.
அது எதுக்கு தடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இல்லை. இதனால ரகு வச்சதுக்கப்புறம் எதுவும் பிளான்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் விராட் வந்து இன்னும் சாகல, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்றாரு. பட் ஆனா அந்த வில்லனோட குரூப்ல, அதாவது லெட்ஸ் இந்த என்ஐஏ டீம்லயே இவங்களுடைய ஒரு ராட் ஒருத்தர் இருக்காரு, இவங்களுக்கான ஒரு உளவாளி ஒருத்தர் அங்க வில்லன் டீம்லயே இருக்காரு. ஸோ அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்குமே அந்த விராட்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து ரகுவை கொல்லாம போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அண்ட் அட் சேம் டைம் மாலதியை கடத்திட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுமே தெரியல. மாலதியையும் ரகுவையும் கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த வில்லன் வந்து எதுக்கு மாலதியை கடத்திட்டு போறாங்க, எதுக்கு ரகுவை விட்டுட்டு போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கடைசி வரைக்குமே இருக்குது. அடுத்த ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டினுக்கான லீடுமே இந்த ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ஐஏ டீம்ல ஒரு உளவாளி இருக்கிறாரு அப்படின்னும் போது விராட் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா, அவர் எங்க வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரதான் போகுது. அப்படின்னும் போது எதுக்கு ஐயோ விராட் எங்க இருக்காரு, விராட் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. உங்களுக்கு விராட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னுமா நீங்க வந்து ஈஸியா கொஞ்சம் ஸ்லோவாவே போயிருந்திருக்கலாமே, எதனால தேவையில்லாம இவ்வளவு பெரிய அலப்பறைகள் இந்த மாதிரி என்ஐ ஆஃபீஸ் எல்லாம் ரெய்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பெரிய டவுட்டை ஏற்படுத்துது. அதே மாதிரி என்ஐஏ ஆஃபீஸில் நடந்த இந்த ஒரு ஷூட் அவுட், என்ஐஏ ஆஃபீஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு ஹைலி செக்யூர்டான ஒரு ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எதனாலனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டா, எந்த அளவுக்கு ஒரு சேஃபாக வச்சிருப்பாங்க அப்படின்றது நம்மளால எய்ம் பண்ண முடியுது. அந்த ஏஜென்சிக்குள்ள ஒரு 5 பேர் மட்டும் கூட்டு போயிட்டு ஒட்டுமொத்த ஷூட் அவுட்டை நடத்திட்டு அத்தனை போலீஸையும் கொண்டுட்டு இவங்களோட தரப்புல ஒரு உயிர் சேதமும் ஏற்படாம அந்த ரகுவா இருக்கட்டும் இல்ல மாலதியா இருக்கட்டும் அவங்க 2 பேரும் கடத்திட்டு வர்றாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கன்வின்சிங், கொஞ்சம் லெஸ் கன்வின்சிங்கா இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த சைட்ல ஏதாச்சும் 1-2 உயிரிழப்புகள் ஏற்பட்டதா மேபி லைக் இது இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் இருந்தது. அதே மாதிரி என்ஐஏ ஆஃபீஸ்க்குள்ள இவ்வளவு பெரிய ஷூட் அவுட் நடக்குது, அப்பவுமே அங்க இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றதும் வெளியே தெரியல. போலீஸ் என்ன பண்ணாங்கன்றது தெரியல. பப்ளிக் அவுட்டேஜ் எதுவுமே இல்லை அண்ட் மீடியா கவரேஜும் எதுவும் இல்லை அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையுமே அது எழுப்பிச்சு. அடுத்ததா பலருமே ரொம்ப ரசிச்ச அந்த எர்த் குவேக் சீன், ஒரு பூகம்பம் வருது. அந்த பூகம்பம் வர்றதுனால இந்த ரெனால்ட் கம்பெனிலேருந்து எல்லாருமே வெளியே வராங்க. சிவகார்த்திகேயன் எல்லாம் வெளியே வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கால்ஸ் வருது. சிவகார்த்திகேயன் அவருக்கு மட்டும் கால் வரல, அந்த ரகு கதாபாத்திரத்துக்கு மட்டும் கால் வரல. அப்படின்னும் போது ஒரு பெரிய அங்கே ஒரு சீன் நடக்கும், அங்கே ஒரு ட்ராமா நடக்குது. அது ட்ராமா நடந்து முடிஞ்சதும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக மாலதி கதாபாத்திரம் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. மாலதி அப்போ எங்கே இருந்தாங்க, திடீர்னு உனக்கு கால் பண்ணேன் நீ எடுக்கல அப்படின்றதுனால நான் நேரம் வந்துட்டேன் அப்படின்னும் போது லிட்டரலாக அந்த ஒரு சீன் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் நடக்கும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள மாலதி ரீச் பண்ற இடத்துல தான் அந்த ஆஃபீஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்தது. எங்க இருந்து திடீர்னு இந்த மாலதி கதாபாத்திரம் இந்த சீனுக்குள்ள வந்தாங்க, அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க எப்படி டக்குன்னு பார்த்தோன்னா கட் பண்ணா 5 நிமிஷத்துல இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்தது. அதுவும் வித் ஆல் த சென்னை டிராஃபிக் எல்லாம் தாண்டி எப்படி இங்க இப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுது. அண்ட் அதே மாதிரி அடுத்த சீனே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரேக்கப் சீன். மாலதி வந்து ரகுவை பிரேக்கப் பண்ணாங்க, அதுக்கான காரணம் ஒன்று சொன்னாங்க. அது ரொம்பவே அமெச்சூரிஷா இருந்தது. என்னன்னா நீங்க உனக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருந்தது, அந்த மென்டல் இல்னஸ் நீ சரியாயிருச்சு அப்படின்றதுனால நம்ம பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அமெச்சூரிஷான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அது ரொம்ப கொஞ்சம் இன்சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. உனக்கு உன்னோட மென்டல் இல்னஸ் இருந்ததுனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன், இல்லைன்னா நான் அது இல்லை அப்படின்றதுனால நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. இந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு பிரேக்கப் நடந்தாதான் கதை மூவ் ஆகும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வகையில பிரேக்கப் பண்ணணும். ஆனா அந்த ரகு கதாபாத்திரம் ரொம்ப நல்ல கதாபாத்திரம், அதுகிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொன்னது வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. அண்ட் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு அமெச்சூரிஷாவும் ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு விஷயமாகவும் அது இருந்தது. அண்ட் அதுக்கான ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்காகவுமே இந்த இதில் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா ரகு அவர்களுக்கு பிளட் இந்த ரத்தத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு இது வந்து ட்ரிகர் ஆகுது, அவருக்கு வந்து ஒரு சின்ன ட்ராமா கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், படம் பார்த்துருப்போம். அப்படின்னும் போது வில்லன்ஸை வந்து அவர் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகவே இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டினும், இதனால வில்லனை கொல்லும் போதோ இல்லை வில்லனுக்கு ரத்தம் வரும்போதோ அவருக்கு ட்ரிகர் ஆகாதா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் ரைஸ் ஆகுது. இல்லை அப்படி ஆகும் அப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா வித்யுத் ஜமால் அதாவது விராட் கதாபாத்திரத்தை மிட் பாயிண்ட்ல அதாவது இன்டர்வெல்ல வந்து விராட்டை வந்து ஷூட் பண்றாரு அந்த ரகு கேரக்டர். அது ஷூட் பண்ண உடனே அந்த டைம்ல மட்டும் அவருக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ செலக்டிவா ட்ரிகர் ஆகுதோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. இதனால விராட்டை ஷூட் பண்ணும்போது வந்த அந்த ட்ரிகர் வந்து எதுக்கு மற்ற கேரக்டர்ஸை ஷூட் பண்ணும்போதோ இல்லை மற்ற கேரக்டர்ஸை கொலை பண்ணும்போதோ அவருக்கு ட்ரிகர் ஆகலை அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸுமே கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கல.
அடுத்ததா டார்க் ஹவுஸ். அந்த விராட் அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தை டார்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சீக்ரெட்டான இடம் யாருக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் சென்னையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேணா அது காட்டுக்கு நடுவில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த டார்க் ஹவுஸுக்கு நம்ம ரகு வந்து ஒரு டைம் அங்கேருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது அந்த டார்க் ஹவுஸ் வந்து. எதனாலனா ஒரு டேப்லெட்டை வந்து அந்த என்ஐஏ ஆஃபீஸில் மறந்து வச்சுட்டாரு அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ஐஏ ஆஃபீஸில் போய் டேப்லெட் எடுக்க போகிறாரு. என்ஐஏ ஆஃபீஸில் போயிட்டு எதுக்கு அவர் எப்படி அந்த டார்க் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினும் நமக்கு ஆன்சர் பண்ணப்படல. டார்க் ஹவுஸ்லேருந்து எதுக்கு என்ஐஏ ஆஃபீஸ்லேருந்து வந்து டேப்லெட் எடுக்கணும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நேராக போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம டேப்லெட் எடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டினும் அங்கே இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் அங்கே டேப்லெட் எடுத்த சிவகார்த்திகேயன் அந்த ரகு கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்க் ஹவுஸுக்கு திருப்பி போகணும். அது எப்படி போகிறாங்க அப்படின்னா ஒரு ஓலோ ஆட்டோவோ இல்லை ஒரு ஆட்டோ புக் பண்ணி போகிறாங்க. அது ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி போனீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே அங்கே ரைஸ் ஆகுது. அப்படி ஆட்டோ புக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து நோ மோரா சீக்ரெட்டாக தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே அங்கே ரைஸ் ஆகுது. அதுவுமே பெரிய லெவலில் அதை கண்டுக்காம கடந்து போகுது அந்த திரைப்படம். ரகு எப்படி அந்த என்ஐஏ டீம் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க, அண்ட் அந்த ரெக்ரூட் பண்ணும்போதும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ஐஏ அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின் போது அது எந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு விஷயம். அந்த டீமுக்குள்ள ஒருத்தங்க எடுக்கிறாங்க, அந்த கமாண்டோ டீமுக்குள்ள ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட், எந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த எதுவுமே பண்ணாமல் டீமுக்குள்ள எடுத்து டீமோட ஒட்டுமொத்த சீக்ரெட்டையும் டீமோட ஒட்டுமொத்த பிளானையுமே சொல்கிறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட நம்பகத்தகுந்த ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதனாலனா அவர் பார்க்குறாரு, அந்த விஜய் வந்து பார்க்குறாரு. உடனே பார்த்துட்டு சரி வா நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்றது, அந்த ரகு கேரக்டருக்கு ஒரு சின்ன மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது பெரிய லெவலில் எதுவுமே விசாரிக்காமல் இமீடியட்டா டீம்ல எடுத்துக்கிறது, அவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே விசாரிக்காம இமீடியட் டீம்ல எடுத்து அவர் இமீடியட்டா அவருக்கான பிளான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாங்க அப்படின்றது வந்து பெரிய லெவல்ல ஒரு நம்பக தகுந்த விஷயமா இல்லை. அண்ட் இந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம இந்த படத்துல த்ரூ அவுட் அங்கங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்த மிஸ்டேக்ஸ். அண்ட் நீங்க எதுவும் மிஸ்டேக்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ்க்கு உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளனேஷன் இருந்தது இல்லை உங்களோட தியரிஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.